எக் ஃப்ரீசிங்னா என்ன? இது வந்து ஊசைட் கிரையோ ப்ரிசர்வேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இதுல நமக்கு டெய்லி வந்து இன்ஜெக்ஷன் அந்த லேடிக்கு போட்டுட்டு ஃபைனலா ஒரு நாள் அவங்க முட்டைகளை வந்து சேகரிக்கிற மெத்தட் எக் கலெக்ஷன் வந்து பண்ணுவோம். இது மயக்க மருந்துல பண்ணுவோம். இந்த எக் ஃப்ரீசிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் IVF எக் கலெக்ஷன்ற முறைக்கான எல்லா ஸ்டெப்ஸும் தான் இதுக்கும் இருக்கும். இதை கலெக்ட் பண்ண எக்கெல்லாம் நம்ம எம்பிரியாலஜி லேப்ல கிரையோலாக் அப்படிங்கிற அந்த டிவைஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். இது கெட்டு போகாம குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு லிக்விட் நைட்ரஜன் அப்படின்ற அந்த டேங்க்ல வந்து -196 டிகிரி செல்சியஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எவ்வளோ நாள் வேணா பிராக்டிகலி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போ தேவையோ அந்த எக்கை எடுத்து தா பண்ணி அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தா பண்ணும்போது சில எக்ஸ் இறந்து போகிறதுக்கு, சில எக்ஸ் சர்வைவ் ஆகிறதுக்கு, பட் ஆனால் நல்ல சென்டர்ல பண்ணீங்க, நல்ல எம்பிரியாலஜிஸ்ட் பண்ணாங்கன்னா 70% வரைக்கும் உங்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து இருக்கும். எக் ஃப்ரீசிங் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க.